குஸ்கா மாதிரி டேஸ்ட்ல தாங்க முட்டை பிரியாணி இருக்கும்னு சொல்றவங்க இந்த எக் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு போட்டு பாயில் பண்ண முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும். எடுத்துட்டு அதுலயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நீளமா கட் பண்ண 3 வெங்காயத்தை ஆட் பண்ணி உப்பு சேர்த்து கலர் மாற வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1 கை புதினா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி கொதிச்சு வந்ததும் ரைஸ போட்டு கூடவே 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்ததும் அடியில இருக்கிற ரைஸ உடையாம மேல எடுத்து விட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அதுல வச்சிடுங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மூடிடுங்க. விசில போட்டு கரெக்டா 7 நிமிஷம் சின்ன அடுப்புல சிம்ல வைங்க. அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி திறக்கணும். பிரியாணியோட அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்.